என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குட்டிகளோட வெயில் கால பராமரிப்பு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெயில் காலம் வந்தாலே பெரிய பெரிய ஒரு சிரமம் என்னென்னா ஆடுகளுக்கு வந்து பராமரிக்கிறது தான். ஆனால் குட்டிகளுக்கு இன்னும் அதிக கவனம் தேவை. ஏற்கனவே வந்து ஆடுகளுக்கு எப்படி பராமரிக்கணும் ஆடுகளை, அதே மாதிரி தீவனம் என்ன கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இது வந்து குட்டிகளை மட்டும் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரியான பராமரிப்பு இல்லைன்னா உடல் எடை குறையும், நோய் தாக்கும், சில நேரங்களில் வந்து உயிர் ஆபத்தும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கழிச்சல் ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் குட்டிகளை எப்படி பாதுகாக்கலாம், என்ன தீவனம் கொடுக்கலாம், என்ன தவறுகளை வந்து தவிர்க்கணும், எப்படி லாபம் காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் குட்டிகளுக்கு என்ன பிரச்சனை வந்து வரும்? அதிக வெப்பம், உடல் சூடு வந்து அதிகரிக்கும், டீஹைட்ரேஷன் அதாவது நீர் இழப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது பசி குறையும், ரொம்ப சோர்வாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 1-3 மாத குட்டிகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் அதை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளாக நம்ம ஊரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்தால் குட்டி உடம்பு அதை சமாளிக்க முடியாது. அதனால் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது வெயிலோட தாக்கத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குட்டிகளுக்கு கொட்டகை. எங்கள் வீட்டில் வந்து குட்டிகளுக்குன்னு தனி கொட்டகை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். சின்ன குட்டி தொழுவு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து அவ்வளோவா வெயில் வந்து இருக்காது, கொஞ்சம் குளுன்னு இருக்கும். குட்டிகளுக்கு வந்து எப்படி இடம் இருக்கணும்னா நிழல் வந்து அதிகமாக இருக்கணும். எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி காற்று வந்து நல்லா இருக்கணும். அந்த கூரையில் வந்து வெப்பம் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த இதில் வெப்பமாக இருக்குது அப்படின்னா 2 தென்னை ஓலையை கூட மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா இந்த சணல் சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட மேலே விரித்து விட்டு அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாயங்கால வேளையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். முக்கியமாக செய்ய வேண்டியதுன்னா கூரை மேலே பனை ஓட்டடைகள் புல் போடலாம். அதே மாதிரி குடிசை உயரம் வந்து அதிகமாக இருக்கணும். பக்கத்தில் வந்து காற்று வர வழி விடணும். தவிர்க்க வேண்டியது என்னென்னா டின் ஷீட் வந்து வச்சுருக்கோம். குடிசையை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி நாலா பக்கமும் அடைச்சி வச்சிருக்கக்கூடாது, சூடான இடமாயிடும். ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னா குடிசை வந்து தரையில் வந்து நீர் தெளித்தா வெப்பம் குறையும். அந்த குட்டித்தொழில் வந்து கீழே நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா சாயங்காலம் காலையில் கொஞ்சம் தெளித்து விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் மேலாண்மை. வெயில் காலத்தில் குட்டிகளுக்கு தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் குட்டிகள், ஆடுகள், நமக்கு எல்லா ஜீவன்களுக்கும் தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போவுமே சுத்தமான தண்ணி இருக்கணும். தினமும் பார்த்திங்கன்னா 3-4 முறை வந்து தண்ணியை மாற்றிட்டு இருக்கணும். குட்டி வந்து குடிக்க மாட்டேன்னா, தண்ணி குடிக்கலை அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், இது 2ஐயும் கலந்து தண்ணி வந்து கொடுக்கலாம். இதனால் என்னென்னா உடல் வந்து சக்தி பெறும், நீர் இழப்பை வந்து சரி செய்யும். தவிர்க்க வேண்டியது சூடான தண்ணி, பழைய தண்ணி. ஓகேங்களா? அடுத்து உணவு, தீவன மேலாண்மை. குட்டிகளுக்கு வெயில் காலத்தில் என்ன உணவு கொடுக்கலாம்? பசுந்தீவனம், மர இலைகள், இந்த சுபா புல், அகத்திக்குலை அதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும் உணவு கொடுக்கணும். மதியம் வெயிலில் வந்து மேய்ச்சலில் விடாதீங்க. நாங்கள் வந்து குட்டிகளை வந்து மேய்ச்சலுக்கு வந்து விட மாட்டோம். கூடுதலாக பார்த்திங்கன்னா மோர் கலந்த தீவனம் வந்து கொடுக்கலாம். மினரல் மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அதிக உலர் தீவனம், வெயிலில் வைக்கப்பட்ட தீவனத்தை வந்து கொடுக்காதீங்க. ஆரோக்கிய பராமரிப்பு. வெயில் காலத்தில் குட்டிகள் வந்து சீக்கிரம் நோய்ப்படும். கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னென்னா மூச்சு வந்து அதிகமாக வந்து விடும், சோர்வாக இருக்கும், தண்ணி வந்து குடிக்காது, கழிச்சல் ஏற்படும். அதனால் என்ன செய்யணும்னா வாரம் ஒரு தடவை வந்து சோதனை செய்யணும். தேவையான தடுப்பூசியும் போடணும். குறிப்பாக இந்த பிபிஆர், என்ட்ரோக்ஸ்மியா, ஹச்எஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டரோட ஆலோசனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான தவறுகள் என்னென்னா வெயிலில் வந்து மேய்ச்சல் அனுப்புறது. குட்டிகளை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பாதீங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் வைக்கிறது. அதே மாதிரி 4 பக்கம் அடைச்சி கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அடைச்சி போடுறது. ஒரே மாதிரி உணவு தீவனம் கொடுக்குறது, இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த தவறுகள் தான் 90% நஷ்டத்துக்கு காரணம். குட்டிகளோட வெயில் கால பராமரிப்பு சரியாக செஞ்சிங்கன்னா உடல் எடை வந்து நல்லா வரும், நோய் குறையும், லாபம் அதிகரிக்கும்.
முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டியது என்னென்னா, வெயில் காலத்தில் வந்து கவனம் இருந்தால் தான் லாபமும் இருக்கும். குட்டிகளுக்கு கூடுதல் பராமரிப்பாக நம்ம வந்து இந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, என்னது, சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அந்த தண்ணியை, நீஸ் தண்ணியை வந்து கொடுத்தீங்கன்னா குட்டிகள் வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்தீங்கன்னா குட்டிகள் வந்து அதை நல்லா குடிக்கும். வெயில் காலத்தில் வந்து அதை ஆடுகளுக்கு வந்து, குட்டி ஆடுகளுக்கு வந்து கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி மதிய வேளையில் வந்து குட்டிகளுக்கு தனியாக வந்து இந்த குளிர்ந்த தண்ணீர், அதே மாதிரி குளிராக இருக்க அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி, இதெல்லாம் கொடுங்க. அதுக்கு குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இடத்த வந்து எப்போயுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே, கீழே தரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி தெளித்து விட்டோம்னா கொஞ்சம் நல்ல குளுன்னு சூப்பராக இருக்கும். ஆடு வந்து, அந்த குட்டி ஆடு வந்து மண் தின்னுதுன்னா அந்த இடத்துல வந்து சாணியை தெளித்து விட்டிங்கன்னா மண்ணை வந்து தின்னாது. அதே மாதிரி குட்டிகள் வந்து வெயிலில் இருந்துச்சுன்னா பால் வந்து குடிக்காது. அதனால் அதுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் வெயிலில் வந்து குட்டிகளை வந்து போடாதீங்க. போட்டிங்கன்னா பால் குடிக்காது, மெலிஞ்சிக்கிட்டே தான் போகும். அந்த குட்டி வந்து பெருசானாலும் எழும்பாது. அதே மாதிரியே இருக்கும். குட்டி வளரவே வளராது, அப்படியே இருக்கும். அதோட வளர்ச்சி நின்று போயிடும். அதனால் வெயில் காலத்தில் குட்டிகளை வந்து ரொம்ப ரொம்ப பராமரிக்க ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்ற ஆடு வளர்த்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு வேணுங்கிறவங்க, ஆடு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா அவங்க வந்து அதுக்கு அடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க மறந்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு காலையில் இப்போ கூப்பிட்டிங்கன்னா ஒரு சாயங்காலம் வேலையில் கூட கூப்பிடுங்க. அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஓகேங்க. ஆடு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? குட்டிகளை கண்டிப்பாக வெயில் காலத்தை சரியான முறையில் வந்து பராமரிங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் கழிச்சல்லாம் ரொம்ப ஏற்படும். அதனால் சரியான தீவனத்தை வந்து கொடுங்க. அந்த உலர் தீவனத்தை வந்து அந்த நேரத்தில் வந்து தவிர்த்துடுங்க. கொஞ்சம் அந்த நீஸ் தண்ணி இதெல்லாம் வந்து குட்டிகளுக்கு வந்து கொடுக்க பாருங்கள். அப்போ தான் குட்டிகள் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய கொடுக்க பாருங்கள். எலக்ட்ரோலைட் அந்த பவுடர் போட்டு கூட கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு என்ன சொல்லிட்டு பார்க்கலாம்.